ரோபோ சங்கருக்கு சொந்த ஊர் மதுரை. உடற்பயிற்சியின் மீது ஆர்வம் கொண்டிருந்த அவர் ஒரு நடன குழுவிலும் இணைந்து செயல்பட்டு வந்தார். ஒருமுறை உடல் முழுக்க பெயிண்ட் அடித்து ரோபோவை போல அவர் ஆடிய நடனம் பிரபலமாகவே சாதாரண சங்கர் ரோபோ சங்கரானார். 90களின் பிற்பகுதியிலிருந்து சினிமாவில் சின்ன சின்ன பாத்திரங்களில் நடித்து வந்தார் ரோபோ சங்கர். இந்த நிலையில்தான் பிரபல தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வந்த கலக்கப்போவது யாரு நிகழ்ச்சியில் பங்கேற்கும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. இந்த நிகழ்ச்சியின் மூலம் அவருக்கு தமிழ்நாடு முழுவதும் நல்ல அறிமுகம் கிடைத்தது. அதையடுத்து மேலும் சில தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் வாய்ப்புகள் கிடைத்தன. இந்நிலையில் கோகுல் இயக்கத்தில் ஜீவா நடித்து வெளியான ரௌத்ரம் படத்தில் ஒரு பெரிய பாத்திரம் கிடைத்தது. ஆனால் படம் வெளியான போது இவரது பாத்திரம் அதில் பெரிதாக இல்லை. இதனால் தனது அடுத்த படமான இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா படத்தில் ரோபோ சங்கருக்கு ஒரு நல்ல ரோலை கொடுத்தார் கோகுல். எதிர்பார்த்தபடியே அவருக்கு பெரிய அளவில் கவனத்தை ஈர்த்து தந்தது அந்த படம். இதற்கு பிறகு வாயை மூடி பேசவும் படத்தில் நடித்தார். அந்த படத்தின் இயக்குனர் பாலாஜி மோகன் தனுஷை வைத்து மாறி படத்தை எடுத்த போது அதில் ரோபோ சங்கருக்கு பெரிய வாய்ப்பளித்தார். இதற்கு பிறகு விஜயுடன் புலி திரைப்படத்தில் நடிக்கும் வாய்ப்பும் அவருக்கு கிடைத்தது. கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்திருக்கிறார். நடிப்பு மட்டுமல்ல, அவருக்கு தனித்துவமான குரல் வளமும் இருந்தது. இதனால் தி லயன் கிங், முஃபாசா ஆகிய படங்கள் தமிழில் வெளியான போது பும்பா கதாபாத்திரத்திற்கு குரல் கொடுத்தார் ரோபோ சங்கர். இந்த படங்களில் அவரது குரல் குழந்தைகளிடம் பெரும் வரவேற்பை பெற்றது. சமீபத்தில் தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான டாப் குக் டூப் குக் சீசன் 2 பங்கேற்றிருந்தார் ரோபோ சங்கர். 2023ஆம் ஆண்டில் ரோபோ சங்கருக்கு மஞ்சள் காமாலை நோய் ஏற்பட்டது. கிட்டத்தட்ட மரணத்தின் பிடியிலிருந்து மீட்கப்பட்டார். இதனால் ரோபோ சங்கரின் உடல் எடை வெகுவாக குறைந்தது. அதற்கு பிறகு உடல்நலம் தேறி வந்த அவர் மீண்டும் சில திரைப்படங்களில் நடித்து வந்தார். இந்த நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு சென்னை வடபழனியில் ஒரு படப்பிடிப்பில் கலந்து கொண்டு நடித்து வந்தபோது திடீரென மயங்கி விழுந்தார். இதையடுத்து ரோபோ சங்கரை பெருங்குடியில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றில் அனுமதித்தனர். அவரது உடல்நிலை பின்னடைவை சந்தித்த நிலையில் அவர் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டார். அவருக்கு கல்லீரல், சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டிருந்ததாக கூறப்பட்டது. அவருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி வியாழக்கிழமையன்று மாலையில் ரோபோ சங்கரின் உயிர் பிரிந்தது. இந்த நிலையில் சினிமா உலகில் பயணிக்க தொடங்கிய போது ரோபோ சங்கருக்கு இருந்த ஆசை கடைசி வரை நிறைவேறாமல் போனது தற்போது பலராலும் பேசப்பட்டு வருகிறது. ரோபோ சங்கர் சிறுவயது முதலே நடிகர் கமல்ஹாசனின் தீவிர ரசிகராகவே இருந்துள்ளார். கமல் நடிப்பில் வெளியான ஒவ்வொரு படத்தையும் முதல் நாளே திரையரங்கில் பார்த்து விடுவது அவரது பழக்கம். குறிப்பாக ஆளவந்தான் படத்தின் முதல் நாள் முதல் காட்சிக்காக அவர் மொட்டை அடித்து திரையரங்கிற்கு சென்றிருக்கிறார். அது மட்டுமின்றி கமலின் ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் ரோபோ சங்கரின் வாழ்த்து சுவரொட்டிகளை சென்னையின் எல்லா பகுதிகளிலும் பார்க்க முடியும். தமிழ் சினிமாவில் நடிக்க வந்த ரோபோ பல முன்னணி நடிகர்களுடன் நடிக்க வாய்ப்பு கிடைத்த போதும் கமல்ஹாசனின் தீவிர ரசிகரான அவருக்கு இறுதி வரை கமலுடன் நடிக்கும் வாய்ப்பு கிடைக்காமலேயே போனது திரை உலகினர் மற்றும் அவரது ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தி உள்ளது. ரோபோ சங்கர் சில ஆண்டுகளுக்கு முன்பு அளித்த ஒரு பேட்டியில், என்னை விட பெரிய கமல் ரசிகன் எவரும் இல்லை, கமலை பற்றிய தகவல் என்னை விட வேறு யாருக்கும் பெரிதாக தெரியாது என்று பெருமிதத்தோடு கூறியது உண்டு. ரோபோ சங்கர் தனது சமூக வலைதள பக்கத்தில் கமலுடன் இருக்கும் புகைப்படத்தையே டிபியாக வைத்திருக்கிறார். அந்த அளவுக்கு கமல் மீது தீராத அன்பை கொண்டிருந்தார் ரோபோ சங்கர். இந்த நிலையில் தனது தீவிர ரசிகனின் மறைவுக்கு முதல் நினைவஞ்சலியை தந்தார் நடிகர் கமல்ஹாசன். அவர் எழுதிய பதிவில், ரோபோ புனைப்பெயர்தான், என் அகராதியில் நீ மனிதன், ஆதலால் என் தம்பி, போதலால் மட்டும் என்னை விட்டு நீங்கி விடுவாயா நீ, உன் வேளை நீ போனாய், என் வேளை
தங்கிவிட்டேன். நாளையே எமக்கென நீ விட்டுச் சென்றதால் நாளை நமதே என உருக்கமான பதிவிட்டிருந்தார். சமீபத்தில் இளையராஜாவுக்கு அரசு சார்பில் நடத்தப்பட்ட பாராட்டு விழாவில் நடிகர் கமல்ஹாசன் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கினார் ரோபோ சங்கர். இந்த வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. அதுதான் அவரின் கடைசி ஆசீர்வாதமாக அமைந்தது என பலரும் உருக்கமாக கமெண்ட் செய்து வருகிறார்கள். அதைத் தொடர்ந்து அவருக்கு அரசியல் கட்சி தலைவர்கள், பல்வேறு திரைப்பிரபலங்கள் மற்றும் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.